இருபுறமும் சுழலும் காற்றாடி. ஹாய் குட்டீஸ், நாம இப்போ இருபுறமும் சுழலக்கூடிய காற்றாடியை உருவாக்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பழைய குளிர்பான பாட்டில்கள், 2 நீளமான குச்சி மற்றும் தடிமனான பழைய பேனா ரீஃபில். நாம் இப்போ குளிர்பான பாட்டிலை பாதி அளவு வெட்டி எடுத்துட்டு அதில் இது மாதிரி 8 சம துண்டுகளாக வெட்டி ரெக்கைகளை உருவாக்கிக்கணும். இந்த ரெக்கை பகுதிகளை இது போல சற்று மேல் நோக்கி மடிச்சு விடணும். இப்போ காற்றாடியின் மூடியில் சிறிய துளையிட்டு அதில் ஒரு வட்ட வடிவ ரப்பர் துண்டை செருகி நாம் ஏற்கனவே வைத்துள்ள அந்த நீளமான குச்சியை இது போல இறுக்கமாக சொருகி விடணும். இப்போ சுழற்றி பாருங்க. ஆஹா, எவ்வளவு அழகா சுழலுது! நாம் செருகிய குச்சி காற்றாடியின் சுழலும் அச்சா செயல்படுது. இப்போ மற்றும் ஒரு குளிர்பான பாட்டிலை பாதி அளவு வெட்டி எடுத்து அதுல 8 சம துண்டுகளா வெட்டி அதுல ரெக்கைகளை உருவாக்கிக்கணும். இந்த ரெக்கை பகுதிகளை இது போல சற்று மேல் நோக்கி மடிச்சு விடணும். அதுக்கப்புறம் காற்றாடியின் மூடி பகுதியில சற்று அகலமான துளையிட்டு நாம் ஏற்கனவே வைத்துள்ள அந்த காலியான ரீஃபில் இறுக்கமா செருகி விடணும். இப்போ மரக்குச்சி செருகப்பட்ட அந்த காற்றாடிய ரீஃபில் செருகப்பட்ட காற்றாடியின் உட்பகுதியில் வைக்கணும். இப்போ நாம சுழற்றி விடும்போது இரு காற்றாடிகளும் இருவேறு திசைகளில் சுழல்வதை நாம பார்க்கலாம். இப்போ நாம் அலங்காரத்திற்காக 2 வட்ட வடிவ தட்டுக்கள்ல 6 நீளமான ரீஃபில்களை கொண்டு இங்கே காட்டியுள்ளது போல ஒரு அலங்கார தட்டு போன்ற அமைப்பை உருவாக்கிக்கணும். இதுதான் இந்த மொத்த அமைப்போட அடிப்பகுதி. இதுல ரீஃபில நன்கு இறுக்கமா செருகிடணும். மரக்குச்சி செருகப்பட்ட 2 காற்றாடிகளையும் அடிப்பகுதியோட மேல்புறம் இருக்கும் ஸ்ட்ராவினுள் சரியாக சொருகிடணும். இதுதான் நம்மோட மொத்த அமைப்பு. இந்த அமைப்பை நாம ஒரு சுழலும் காற்றாடிக்கு கீழே எடுத்துக்கிட்டு போகும்போது நாம செஞ்ச காற்றாடிகள் வேகமாகவும் எதிரெதிர் திசைகளிலும் சுழல்வதை நம்மால பார்க்க முடியும். அலங்கார தட்டுகளுடன் இவை சேர்ந்து சுழலும் போது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நீல நிற விசிறியை பிடிச்சுக்கிட்டா மஞ்சள் நிற விசிறி மட்டும் சுழலும். அதே போல மஞ்சள் நிற விசிறியை பிடிச்சுக்கிட்டா நீல நிற விசிறி மட்டும் சுழலும். இருபுறமும் சுழலும் காற்றாடியை பார்க்கவும் விளையாடவும் மிக அழகா இருக்குதானே? குழந்தைகளே, நீங்களும் இது போல செஞ்சு விளையாடுங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மின் விசிறியிலிருந்து காற்று வேகமாக வெளிவரும்போது காற்றின் இயக்கத்தினால் குளிர்பான பாட்டில்களில் உருவாக்கப்பட்ட ரெக்கைகளுக்கு இடையே காற்றழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. இந்த காற்றழுத்த வேறுபாடு ரெக்கைகளை எதிரெதிர் திசைகளில் சுழல வைக்கிறது. மின் விசிறியிலிருந்து காற்று வந்து கொண்டிருக்கும் வரை இந்த அமைப்பு சுழன்று கொண்டே இருக்கும்.